நாம் கண்களை மூடி தலையில் தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி வேண்டியது செய்வோம். எங்களை எல்லாம் நேசிக்கிற எங்கள் பரம தந்தையே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலையில் ஜெபிக்கிறோம். அதில் சிறப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்கு தாவே, இந்த மாதம் முழுவதில் எங்களை பாதுகாத்தது எனக்கு தாவை எங்கள் கொடுத்த சுகம் பெருஜீவனுக்கு எனக்கு தாவை மட்டும் நாங்கள் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் வாழ்வது உங்களுடைய அளவில்லாத கிருபை எனக்கு தாவை தொடர்ந்து ஆண்டவரே. நாங்கள் ஒருவேளை நாங்கள் ஆலயத்தில் கூடி உண்மை தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த காணொலி வாயிலாக இந்த வழிபாட்டில் பங்கேற்க கொடுத்த கிருபை எனக்கு தாவே. இந்த வழிபாட்டில் நான் பாடுற பாடல்கள், நாங்கள் வாசிக்கின்ற வேத வசனங்கள், நான் கேட்கின்ற செய்தி அனைத்தையும் ஆசிர்வதித்தாங்க தாவே. தொடர்ந்து ஆண்டவர் இந்த வழிபாடு முழுவதும் ஆண்டவர் பொறுப்பை நடத்துவேன். ஆண்டவர் இயேசு வழியாக கொண்டு வருவோம் பிதாவே, ஆமென். இந்த வழிபாட்டு காரணமாக நம் பாமாலையிலே 19வது பாடலை பாடுவோம். பாமாலின் 19. எவனுமாக கர்த்தரை உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே ஈடென தருவேன் என்ற பாடல். பாமாலை 19. எவனமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே ஈடென தருவேன். அநேக காணிக்கைகளால் உம் கோபம் மாறுவோம், நான் புண்ணிய கிரியை செய்வதால் கடாட்சம் வைப்பீரோ. பலியின் இரத்தம் வெள்ளமாய் பாய்ந்தாலும் பாவத்தை நீ வீழ்த்தி செய்து சுத்தமாய் ரட்சிக்க மாட்டாதே. நான் குற்றவாளியாகையால் என் பேரில் கோபமே நிலைத்திருந்து சாபத்தால் அழிதல் நியாயமே. ஆனால் என் பாவம் சுமந்து இரட்சகர் மரித்தார், சாபத்தால் தலை குனிந்து தமாவியை விட்டார். இப்போதும் பரலோகத்தில் வேண்டுதல் செய்கிறார், உம் திவ்ய சந்நிதானத்தில் என்னை நினைக்கிறார். இவனமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், என் நீதி இயேசு கிறிஸ்துவே அவரை பாற்றினேன். நாம் யாவரும் கடவுளை தொழுவோம். 2ஆம் ஆராதனை முறை. கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் ஜெப நிலையில் அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வவல்லமை இருக்கிற ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்த கட்டளி வாழ்க்கையை சீர்பதன காலத்தையும் பரிசுத்தாவின் கிருபையையும் தேர்த்து தந்துடுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் வாசி கேட்போம். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பகுதி ஆதியாகமும் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 14 முடிய. ஆதியாகமும் 24 வசனங்கள் 1 தொடங்கி 14 முடிய. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டிலுள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளுவேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்துக்குத்தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை தன் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டோருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாலாகில் அப்பொழுது நீ இந்த
என் ஆணைக்கு இணங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து, ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டியிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது குடி என்றும் உன் ஒட்டங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ, அவளே உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவர்களாக இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். பாட முடிந்தது. கடவுளே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முறைமுறையாக படித்து தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 92 1 முதல் 15 முடிய. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவர் உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணைகளினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளினால் என்ன மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரிகைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லைப் போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள். உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரர்கள் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்ந்து புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கரோ நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபினோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தரை உத்தமர் என்றும் என் கண்மலையை அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாய் இருப்பார்கள். படிக்கும்படி பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாய் இருப்பார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி 2 தீமோத்தேயு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 14 முடிய. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும்
உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாள். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சி குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை இரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுதும் வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். இது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். நீ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதியை வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம். லூக்கா 1ஆவது அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 7 வரை வாசிக்க கேட்போம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சக்கரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரதிகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத்து. அவர்களில் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார். பரமளத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழந்தோரையும் மரித்தோரையும் நேர்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உழித்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த மன்றாட்டை ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருள செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். அவளுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும்.
உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும் நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீர் அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்துக்காக ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்கு காரரும் ஏக சிந்தையை விரும்புகிறோம் ஆகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களினின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமேன். தேவ கிருபைக்காக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கும் உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியறல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கலை அருளச் செய்வேன் என்று வாக்களிக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இன்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமேன். நாம் மீண்டுமாக மேய்ப்பரின் கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 61வது பாடலை பாடுவோம். மேய்ப்பரின் கீதங்கள் பாடல் புத்தகம் 61. இயேசு எந்தன் வாழ்வின் வெலனானார், எனக்கென்ன ஆனந்தம் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வாழ்த்துகின்றேன். இந்த நாளில் இந்த வழிபாட்டில் செய்தியளிப்பதற்காக இந்த காணொலி வழிபாட்டில் பங்கேற்க வந்திருக்கிற திரு ஹேமந்த் குமார் அவர்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் கடந்த ஆண்டிலே மதுரையில் இருக்கிற தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே தன்னுடைய இறையியல் படிப்பு பிடி முடித்து இப்பொழுது அவர்கள் பேராயத்தில் திருப்பணிக்காக அவர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்நாளிலே வந்திருக்கிற சோதரர் திரு ஹேமந்த் குமார் அவர்களை திருச்சபையின் சார்பாக அன்போடு வரவேற்று நாளிலே அவருடைய செய்தி பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமேன். இந்த காணொளி வழிபாட்டிலே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் அனைவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயரினாலே அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். குறிப்பாக இந்த நாளிலும் கூட இந்த வாய்ப்பினை அருளினே குருசேகரத்தின் நாயர் ஐயா அவர்களுக்கும் செயலர், பொருளர் மற்றும் திருச்சபையினுடைய அங்கத்தினர் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மாமன்றத்தின் வாயிலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பானது முதியோரின் ஞானம், த விஸ்டம் ஆஃப் த எல்டர்லி என்கிற தலைப்பின் அடிப்படையிலே இந்த நாளுக்குரிய சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் வெற்றி பெற்ற பிறகு மிஞ்சுவது பாராட்டு, நாம் தோல்வியை தழுவிய பிறகு மிஞ்சுவது பிறர் பழிச்சொல், நாம் உலகில் அனைத்தும் பெற்ற பிறகு மிஞ்சுவது மகிழ்ச்சி, ஆனாலும் அனைத்தையும் இழந்த பிறகு நாம் பெறுவது அனுபவம் என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் இந்த அனுபவம் என்பது குறிப்பாக பாராட்டு, பழிச்சொல், மகிழ்ச்சி இம்மூன்றும் நிலையானது அல்ல என்பதை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது அனுபவம். ஏனென்றால் அனுபவம் என்பது எல்லா காலத்திற்கும் நிலையான ஒன்றாகவும் எல்லா காலத்திலும் பேசப்படுகின்ற ஒன்றாகவும் இருப்பதை நாம் பார்க்கலாம். அனுபவம் தான் வாழ்க்கையின் முழு தத்துவமாக இருக்கின்றது என்பதை அடையாளத்தை கண்டு கொண்டவர் நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெற்றவராகவே இருப்பார் என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் இந்த அனுபவம் என்பது வாழ்வின் முழுமையையும் வாழ்வின் அர்த்தத்தையும் கொடுக்கின்றது என்பதை அடையாளம் கண்டு கொண்டவர்கள் நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெற்றவர்களாகவே இருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஒருவேளை நாம் கேட்கலாம், இந்த அனுபவத்தை நாம் எங்கு பார்ப்பது அல்லது இந்த அனுபவத்தை நாம் எங்கு கற்றுக்கொள்வது என்று சொல்லி நமக்கு பல நிலையில் கேள்வி வரலாம். ஆனால் அந்த அனுபவம் என்பது அது நம்மை சூழ்ந்தே நமக்கு அருகாமையிலே இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அனுபவமான இருக்கின்ற முதியோர்களிடத்தில் அப்பேற்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் அவர்களை வெறும் முதியோர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்திவிட்டு சீனியர் சிட்டிசன், ஓல்டேஜ் அல்லது அவர்கள் அங்கே முதியவர்கள் என்று சொல்லி அவர்களை தள்ளிவிடாமல் மாறாக அவர்கள் முதியோர்களாக பார்க்காமல் அவர் அனுபவம் வாய்ந்தவர்களாக நாம் அவரை இங்கே பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் நம்மோடு வாழ்கின்ற முதியோர்கள் ஒருவேளை உடல் அளவிலே நமக்கு அவர்கள் முதியவர்களாக தென்பட்டாலும் அவர்களுடைய மனதின் அளவிலே வாழ்வின் அனுபவத்திலே அவர் இன்றும் இளைஞர்களாகவே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் தற்காலத்தில் வாழ்ந்து வருகின்ற இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடிகளாகவும் வாழ்க்கையில் தவறுகின்ற ஒரு சூழலில் கற்றுக் கொடுக்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்றால் அது நம் இத்தருணத்திலே நமக்கு ஒரு சவால் நிறைந்த ஒன்றாகவே இருப்பதை பார்க்க முடிகின்றதாக. அவர்களும் நம்மை போல் உடல் அளவில் தான் முதியோர்கள் தவிர அவர்கள் இன்றளவும் நமக்கு அனுபவ ரீதியாக அனைத்தையும் ஆண்டு அனைத்தையும் பார்த்துவிட்டு இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இளைஞர்களாகவே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் ஒரு முறை ஒரு தாய் ஒரு திருமணமான தன் மகனோடும் தன் மருமகளோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு சூழலில் இருக்கின்றார். அப்பொழுது அந்த தாயினுடைய நச்சரிப்பும் அந்த தாயினுடைய பல்வேறு செயல்களும் தன் மகனுக்கும் மருமகளுக்கும் பிடிக்காமல் போகின்றது. அதனால் மருமகளும் மகனும் இணைந்து எப்படியாவது இந்த தாயை நாம் வெளியே கொண்டு சேர்க்க வேண்டும், எங்கேயாவது விட்டுவிட்டு வர வேண்டும் என்று தீர்மானிக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே மகனும் தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு தன் தாயாரை வெகு தூரத்தில் உள்ள ஒரு காட்டில் அழைத்து கொண்டு போகிறான். அங்கே அழைத்து கொண்டு போய் அந்த காட்டிலே அந்த தாயை விட்டு மீண்டும் திரும்புவதற்காக வருகின்றான். அப்பொழுது அவன் வழி தெரியாமல் சிக்கி தவிக்கின்ற ஒரு வேளையில் அந்த வழியின் அருகே பச்சை இலைகள் ரோட்டோரம் விழுந்து கிடப்பதை பார்க்கின்றான்.
அன்பானவர்களே, இந்த பகுதியின் வாயிலாக அந்த தாயார் அவன் நினைத்திருக்கின்றான், நாம் போகின்ற பொழுது தாயாரை அழைத்து கொண்டு போகின்ற பொழுது இலைகளை அம்மா இதற்காக தான் வீதிகளிலே அங்கே இறைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் நான் வழி தவறி போகின்ற பொழுது அந்த இலையை பின்பற்றி வருகின்ற பொழுது என்னை சரியான இடத்தில் கொண்டு வந்திருக்கிறது என்பதை அத்தருணத்தில் அவன் உணர்கின்றவனாக இருக்கின்றான். ஒருவேளை முதியோர்களுடைய பேச்சு நமக்கு கேட்பதற்கு கசப்பாக இருக்கலாம், அவளுடைய அறிவுரைகள் நமக்கு கேட்பதற்கு மிகவும் எரிச்சல் ஊட்டுகின்றதாக இருக்கலாம். இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் என்பது நமக்கு மிகவும் நன்மை ஏதுவாக ஒன்றாகவே இருப்பது என்று சொன்னால் மிகையாகாது. அன்பானவர்களே, அந்த தாயானவள் ஒருவேளை அந்த இலையை போட்டு விடாமல் இருந்திருந்தால் அவர் வழி தவறி காட்டுக்குள் எங்கோ ஒரு இடத்தில் போய் சென்று வழி தெரியாமல் அலைந்து திரிந்திருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அந்த தாயார் அறிவு ஞானமாக, அதுதான் முதியோரின் ஞானமாக, ஞானத்தோடு வழியருகே இலைகளை இறைத்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அப்பேற்பட்ட நன்மைகளை செய்கின்றவர்கள் நம் அருகாமையில் இல்லாமல் ஒதுக்குவதும் அவர்கள் வேறு இடங்களில் சென்று கொண்டு போய் சேர்ப்பதும் இன்றைக்கு கவலைக்கிடம் ஒன்றாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. இச்சூழலில் தான் நாம் இந்தியாவில் கணக்கெடுப்பின்படி பார்க்கின்ற பொழுது 728 ஓல்டேஜ் ஹோம்கள் இந்தியாவில் இருப்பதாக கணக்கு சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இதிலும் அது தவிர்த்து இன்னும் 547 முதியோர் இல்லங்கள் இயங்கி கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, நம்முடைய பேராயத்தின் வாயிலாக கூட இன்றைக்கு அன்பகம் என்று சொல்லக்கூடிய ஒரு முதியோர் இல்லம் இயங்கி கொண்டிருப்பதை நான் இத்தருணத்திலே நினைவு கூற விரும்புகின்றேன். குறிப்பாக கேரளாவிலே 182 ஓல்டேஜ் ஹோம்களும், வெஸ்ட் பெங்காலிலே 164 ஓல்டேஜ் ஹோம்களும், தமிழ்நாட்டில் 151 ஓல்டேஜ் ஹோம்களும் இருப்பதை நாம் இங்கே வருத்தத்தக்க நிலையில் இதை கணக்கிட்டு பார்க்கின்றது மிகவும் வருத்தமளிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆக இன்றைக்கும் கூட இந்த முதியோர்களை வெறும் பெயர் சொல்லால் அவர்களை தள்ளிவிடாமல் சீனியர் சிட்டிசன் என்றும் எல்டர் என்றும் அவர்களுடைய ஏஜ்டு என்று சொல்லி அவர்களை ஒதுக்கிவிடாமல், மாறாக அவர் நம்மோடு வாழ தகுந்தவர்கள், அவர் நம்மோடு இருக்க வேண்டிய மக்கள் என்று சொல்லி உணர்ந்தவர்களாய் அவர் நம் அருகாமல் இணைத்து கொண்டு ஏதோ ஒரு இடத்தில் முதியோர் இல்லங்களில் சேர்த்து விடாமல் அவர் நம் வீட்டில் அவர் வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நிச்சயம் அவர் நமக்கு வாழ்வின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற ஒருவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகதாக. இன்றைக்கு இந்த கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இப்பட்ட அதிகமான முதியோர் இல்லங்கள் இருப்பதற்கு காரணம் யார் அல்லது எந்த இடம் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அநேக நகர்ப்புறங்களில் வாழ்கின்றவர்கள் தங்களுடைய நியூக்ளியர் ஃபேமிலி, அதாவது தனி குடும்பம் என்று சொல்லி வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றவர்கள் அங்கே இப்பேற்பட்ட நிலையில் தள்ளப்படுகின்றார்கள். பெற்றோர்கள் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற பொழுதுதான் அவர்கள் முதியோர்களை ஓல்டேஜ் ஹோம்களில் சேர்ப்பதை பார்க்க முடிகின்றது. அதாவது எங்களுடைய தமிழ்நாடு இறையல் கல்லூரியின் பேராசிரியர் ஒருவர் சொல்கின்றார், தாய் இல்லாத குடும்பம் தேவை, தந்தை இல்லாத வாழ்விடம் தேவை என்று சொல்லி இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே இன்றைக்கு பரவலாக அது பரவி கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆக முதியோர்களுடைய ஞானத்தை தருணத்திலே நாம் இழக்கின்றவர்களாக, முதியோர்களுடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இத்தருணத்திலே வாழ்விலே சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலுக்குள் தள்ளப்படுகின்றவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, முதுமை என்பது உடல் அளவில் தளர்ச்சியையும் சோர்வையும் ஏற்படுத்தினாலும் அது உள்ளத்தின் அளவில் வலிமையையும் அனுபவத்தையும் பெற்றுக் கொடுக்கின்ற ஒன்றாக இருப்பதை பார்க்கலாம். இங்கே திருமறையில் கூட சங்கீதம் 199 பிரிவிலே 100ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது முதுமை என்பது ஞானத்தை கொடுக்கின்றது. யோபு 32:4-7 பார்க்கின்ற பொழுது முதுமையை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இரண்டாவதாக லேவியர் 19ஆம் அதிகாரம் 32 பார்க்கின்ற பொழுது முதியோரை மதித்து நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய கட்டளையை இங்கு கொடுத்திருப்பதை காணலாம். அதே போன்று விடுதலை பயணம் யாத்திரையாகும் 20ஆம் அதிகாரம் 12ஆவது பார்க்கின்ற பொழுது அது மரியாதையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத் தருகின்ற ஒன்றாக இருப்பது. ஆக முதியோரை மதித்து நடக்கின்ற பொழுது நமக்கு ஒரு மரியாதையும் ஆசீர்வாதமும் பெற்றுத் தருகின்ற ஒன்றாகவே நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது திருமறையில் ஒரு நிகழ்வை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் முழுமையும் படித்து பார்க்கின்ற பொழுது இந்த இடத்திலே எலியாவிற்கு அடுத்து எலிசா ஊழிய பணியையும் இறைவாக்கு பணியும் கையில் எடுக்க முயல்கின்ற பொழுது அந்த இடத்திலே எலியாவை பார்த்து எலிசா கேட்கின்றார், எனக்கு இந்த ஆவியை இரட்டத்தனையாக கொடும் என்று கேட்கின்றார். இந்த சால்வையை எப்படியாக நாம் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்பொழுது எலியா அவரை பார்த்து, கடவுள் நம்மை இந்த இடத்திலே இருந்து பெத்தேலுக்கு போக சொல்கிறார், அங்கிருந்து எரியோவுக்கு போக சொல்கிறார், அங்கிருந்து யோர்தானுக்கு போக சொல்கிறார் என்று சொல்லி 3 இடங்களுக்கும் அவரை அழைத்து கொண்டு போவதை நாம் பார்க்கலாம். கில்கா தொடங்கி யோர்தான் வரை இந்த 3 இடங்களிலும். ஏனென்றால் இவர் கேட்டது ஒன்றுதான், இரட்டத்தனையான ஆவியை எனக்கு கொடும் என்று கேட்கின்றார் எலிசா. ஆனால் அவர் அந்த இடத்தில் சொல்கிறார், கஷ்டமானதை கேட்கின்றாயே என்று பதில் அளிப்பார்.
ஆனாலும் கூட இந்த 3 இடங்களிலே அவர் அழைத்து கொண்டு போவதற்கான காரணத்தை நாம் தேட முயல்கின்ற பொழுது இந்த 3ம் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த இடங்களாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த இடத்தில் கேட்டவுடன் கொடுத்திருக்கலாம். மாறாக அவர் இந்த 3 இடங்களில் கில்கால் என்பது இஸ்ராயேல் மக்கள் முதல் முறையாக பாளையம் இறங்குகின்ற ஒரு இடமாக இருப்பதை பார்க்கலாம். இரண்டாவது பெத்தேல் என்பது கடவுளுடைய வீடாக இருக்கின்றபடினாலே அந்த இடத்திலே ஆபிரகாம், யாக்கோபு போன்றவர்கள் கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட இடமாக அங்கே இருப்பதை பார்க்கலாம். மூன்றாவது எரிகோ என்பது அங்கே யோசுவாவிற்கு கடவுள் வெற்றியை கொடுத்திருக்கின்ற இடமாக இருக்கின்றது. யோர்தான் என்பது செங்கடலை பிளக்கப்பட்டு அங்கே மக்கள் தைரியமாக பயணம் செய்கின்ற ஒரு இடமாக இருக்குது. இப்பேற்பட்ட அனுபவங்களை கொண்ட ஒரு இடமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இப்பேற்பட்ட அனுபவம் கொண்ட இடங்களை கடவுள் அங்கே நன்மை செய்கின்றவராக இருக்கின்றார். அங்கே அந்த அனுபவத்தை எலிசாவும் பெற வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு ஊழியத்தினுடைய தன்மைகள் புரியும், ஊழியத்தினுடைய செயல்பாடுகள் எளிதாக இருக்கும் என்பதை அனுபவத்தை சுட்டி காட்டுகின்றவராக, அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கின்றவராக அங்கே எலியா இருப்பதை பார்க்க முடிகின்றது. அன்பானவர்கள், அப்பேற்பட்ட முதியோர்கள் என்பவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் எளிதாக செய்ய மாட்டார்கள். தாமதத்தாலும் அந்த காரியம் நமக்கு நன்மை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. ஒருவேளை ஆவியை எளிதாக கொடுத்து இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் நீர் அனுபவத்தை பெற்ற பிற்பாடுதான் அந்த திருப்பணி ஆற்ற முடியும் என்பதை தெளிவுபடுத்துகின்றது எலியாவாக இருக்கின்றது. இதுதான் முதியோரின் ஞானமாக அங்கே நாம் பார்க்கலாம். ஏனென்றால் எடுத்தோம் கவுத்தோம் என்ற செயல்பாடுகள் செய்யாமல் அங்கே அனுபவத்தை பெற்றுக்கொண்டு பிற்பாடு திருப்பணி ஆற்ற வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருப்பதை பார்க்கலாம். ஆக இந்த இடத்திலே நாம் கூட இப்பேற்பட்ட செயல்பாடுகள் அனுபவம் மிக்க முதியோர்களை நாம் அருகாமையில் இருப்பது நாம் கடவுள் கொடுத்த அங்கே கொடையாக கருத வேண்டும் என்பது இங்கே தெளிவுபடுகின்றது. அதன் அடிப்படையில் திருமறையிலும் கூட நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொடக்க நூல் 24ஆம் அதிகாரம் திருமொழிகள் 1 முதல் 16 வரை இந்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு தகப்பனாக, இந்த இடத்திலே ஈசாக்கிற்கு ஒரு நல்ல முதிர் வயதை அடைந்த ஒரு ஞானவானாக இங்கே சரியான இடத்தில் தன் மகனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஏற்ற காலத்திலே தன் மகனுக்கு பெண் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் விரும்புவதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக தான் வசிக்கின்ற இடத்திலேயே ஆபிரகாம் நினைத்திருந்தால் பெண் எடுத்திருக்கலாம். ஏனென்றால் அது கானான் பகுதியாக இருப்பதினால் இந்த கானானிலே அங்கே மக்கள் சிலை வழிபாட்டிற்கும் இயற்கை வழிபாட்டிற்கும் தங்களை இணைத்து கொண்டு வாழ்கின்ற ஒரு இடமாக, குறிப்பாக கடவுளுக்கு விரோதமாக செய்கின்ற ஒரு இடமாக இருப்பதினாலே அவர்கள் அந்த இடத்திலே பெண் கொள்ளாமல், ஏனென்றால் ஈசாக்கு கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மகனாக, கடவுளால் அங்கே கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட கர்ப்பத்தை நினைத்தருளி கொடுத்த மகனாக இருப்பதினால் அவரை மீண்டும் அந்த கடவுளுக்கு விரோதமான செயல்பாடுகளுக்கு வெளியே தள்ளிவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கின்றார். ஆக இந்த முதியோரின் ஞானம் என்பது தன் மகனை ஏற்ற நிலையில் வளர்த்தெடுக்க வேண்டும் கடவுளுக்கு நேராக. ஏனென்றால் இது கடவுள் கொடுத்த பிள்ளை என்று சொல்லி அங்கே அவர் விரும்புவதை பார்க்கலாம். அன்பானவர்களே, அதே போன்று இந்த செய்தியின் வழியாக ஆபிரகாம் மாத்திரமல்ல, அங்கே ஈசாக்கும் கூட முதிர் வயதாக இருக்கின்ற தன் தகப்பின் பேச்சிற்கு அவர் கட்டுப்பட்டு நடந்திருக்கின்றார் என்பதன் உச்சத்தின் விளிம்பாக இருப்பது அவர் அங்கே இறப்பதற்கு கூட அங்கே துணிகின்றவராக இருந்திருக்கின்றார். தன் தந்தை எங்கே அழைத்து கொண்டு போகிறார், எங்கே நாம் என்ன செய்ய போகின்றார் என்பதை தெரியாமல் அவர் பேச்சை கேட்டு பின்தொடர்ந்தவராய் தன்னை இறப்பிற்கு கூட அவர் தன்னை தகுதிப்படுத்துகின்றவராய் இருப்பதை பார்க்கலாம். அன்பானவர்களே, அப்பேற்பட்ட சிந்தனையோடு இன்றைக்கு எப்படி அந்த முதிர் வயதான தகப்பன் தன் மகனுக்கு ஏற்ற காலத்தில் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கின்றாரோ, அதே இளைஞனாக இருக்கின்ற அந்த ஈசாக்கு எப்படி தன் தகப்பனுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற பொழுது இரட்டத்தனையான பல இடங்களில் பல்வேறு ஆசீர்வாதங்களை அதான் ஈசாக்கிற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 30, 60, 100மான பலனை பெற்றிருக்கின்றார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் தன்னுடைய தகப்பனாகி அவர் சொற்படி கேட்டு நடந்ததினாலே இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் மிகையாக. அதே போன்றுதான் நம்மை சூழ்ந்து நம் தாயும் தந்தையும் பெற்றோர்கள் கூட நாம் தமக்காக பல நிலைகளில் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், ஏற்ற காலத்தில் தன் மகனுக்கு படிக்க வைக்க வேண்டும், ஏற்ற காலத்தில் தன் மகனுக்கு திருமணத்தை நடத்திப்பிக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு நிலையை விரும்பி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் ஈசாக்கை போன்று அப்பேற்பட்ட செயல்பாடுகளுக்கு இடம் கொடுக்கின்றோமா, அப்பேற்பட்ட செயல்பாடுகளை அவரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதிப்படுத்துகின்றோமா என்பதை நம்முடைய சிந்தனைக்கு இங்கே நான் விட்டுவிட்டு செல்ல விரும்புகின்றேன். அன்பானவர்களே, இப்பேற்பட்ட ஈசாக்கை போன்று நாமும் கூட வாழ்வில் தன் தந்தையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இங்கே அழைக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது 2 தீமோத்தேயு 1ஆம் பிரிவு திருமொழிகள் 3 முதல் 16 வரை பார்க்கின்ற பொழுது திருமறையிலே ஒரு சில சிறப்புகள் அடங்கியிருப்பதை பார்க்கலாம். குறிப்பாக ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு சிறப்புகள் உண்டு. இங்கே லூயி பாட்டி என்று சொல்லி ஒரே ஒரு நபரை மாத்திரம் திருமறை பாட்டி என்று சுட்டி காட்டியிருப்பதை பார்க்கலாம். இந்த லூயி பாட்டி என்பவர்கள் யூத சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள்.
யூத சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த கிரேக்கு கலாச்சார தெய்வத்தை பின்பற்றுகின்ற ஒரு சூழல் இருந்தது. ஆனாலும் கூட இந்த லூயி பாட்டி என்பவர்கள் இங்கே தன்னுடைய மகளாகிய யூத பெண்ணாக இருக்கின்ற தன் மகனுடைய யுனிக்காவினுடைய பேச்சை கேட்டு அவர் பவுலின் போதனைகளுக்கு கட்டுப்பட்டவராய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றார். அவ்வாறு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவரும் கூட தன் பேரனாக இருக்கின்ற தீமோத்தேயும் கூட கடவுளை விட்டு வழிவிலகி போகக்கூடாது என்று சொல்லி அவருக்கு கிறிஸ்துவை குறித்ததான தன்மைகளை அங்கே அறிவிக்கின்ற ஒரு பாட்டியாக இருக்கின்றார். இன்றைக்கும் கூட அநேக பாட்டிகள் தங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்காக அனுதினமும் இறைவேண்டல் செய்வதும் அனுதினமும் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்காக அறிவுரைகள் வழங்குவதும் என்று சொல்லி நம்மை சூழ்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நமக்காக இறைவேண்டல் செய்கின்றார்களா இல்லையா என்பதை மக்கள் பார்ப்பதற்கு கூட அங்கே தகுதி இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த லூயி பாட்டியினுடைய முற்போக்கு சிந்தனையானது இன்றைக்கு தூய தீமோத்தேயு ஒரு சிறப்பு பெற்ற ஒரு இளைஞனாக வளர்ந்திருக்கின்றார். சிறப்பு பெற்ற இன்றளவும் பேசப்படுகின்ற ஒரு இளைஞனாகவும் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய லூயி பாட்டியினுடைய இறைவேண்டல் தான் அங்கே முக்கியமாக இருப்பது என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் நாம் கூட வரலாற்றில் ஒரு நபரை பார்க்கலாம். புனித அகஸ்தினாஸ் என்பவர் தன்னுடைய தாயின் மோனிகா என்பவருடைய இறைவேண்டலினால் அவருடைய வாழ்க்கையை மாற்றப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஏனென்றால் இந்த அகஸ்தினாஸ் என்பவர் வாழ்க்கையில் அனைத்து உல்லாசங்களுக்கு உட்பட்டு வாழ்க்கையில் அனைத்து நிலைகளிலும் அவர் மகிழ்ச்சியோடு இருந்திருக்கின்றார். அனைத்து செயல்பாடு உலக பிரமாண காரியங்களில் ஈடுபட்டிருக்கின்றார். பல நிலைகளில் அவர் வாழ்ந்திருந்த சூழலை அறிந்து மோனிகா மிகவும் தினமும் இறைவேண்டலோடு நிலைத்திருந்து தன் மகனுக்காக வேண்டிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த அகஸ்தினாஸ் என்பவர் இன்றைக்கு பெரிய ஒரு இறையியலாளராக இன்றைக்கு அகஸ்தினாஸ் என்பவர் இன்று கிறிஸ்துவத்தில் முக்கிய நபராக மாற்றப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தாயின் இறைவேண்டல் என்பது இன்றியமையாததாக இருக்கிறது. அன்பானவர்களே, அப்பேற்பட்ட சூழலில் நாம் கூட வளர்கின்றவர்களாக இருப்போமானால் அப்பேற்பட்ட சூழல் இருப்பு நமக்காக இறைவேண்டல் செய்து கொண்டிருப்பது நம் வீட்டில் இருக்கின்ற முதியோர்களாக இருக்கின்றார்கள். அவருடைய சொற்படி நாம் கேட்டு நடக்கின்ற பொழுது அப்பேற்பட்ட முதியோர்களுடைய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவருடைய அறிவுரைகளை நாம் ஏற்று நடக்கின்ற பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் பேசப்படுகின்ற ஒருவராக வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை பெற்றவர்களாக இருப்போம் என்று சொன்னால் மிகையாகாது. அன்பானவர்களை, நாம் கூட அப்பேற்பட்ட இந்த லூயி பாட்டியினுடைய இறைவேண்டலை போன்று நம்முடைய பாட்டிகளும் இன்றைக்கு இறைவேண்டல் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட பிள்ளைகளாய் தொடர்ந்து அவருடைய பேச்சுக்கு நாம் கட்டுப்பட்டு நடப்போம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் பிரிவு திருமொழிகள் 5 முதல் 7 வரை பார்க்கின்ற பொழுது இங்கே சகரியாவும் எலிசபெத்தும் இந்த சகரியாவும் எலிசபெத்தும் இவருடைய வாழ்க்கையில் குறிப்பாக திருமணம் நடந்தவுடன் ஒருவர் நினைப்பது திருமணம் முடிந்துவிட்டால் அடுத்து குழந்தை செல்வம் பெற்றெடுக்க வேண்டும், கர்ப்பத்தின் கனியை கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிதான் நினைப்பார்கள். ஆனால் இந்த சகரியாவும் எலிசபெத்தும் திருமணமாகி பல ஆண்டுகள் முதிர் வயதை அடைந்த நிலையிலும் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு அநேக பேர் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சூழலிலே கடவுளை தூஷித்து பல்வேறு கோயில் வழிபாட்டு தலங்களை தேடிச் செல்வதும் பல்வேறு நடைப்பயணங்கள் மேற்பதும் பார்க்காத கடவுளே இல்லை என்று சொல்லி தேடி நாடி ஓடுவதும் ஒரு சூழல் இருப்பதை பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்திலே இந்த சகரியாவும் எலிசபெத்தும் கடவுளுக்கு தன் பணியை தொடர்ந்து செய்கின்றவராய் கடவுளின் சேவையை அந்த ஆலய பணிகள் தொடர்ந்து செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் கடவுள் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி இவர்கள் தொடர்ந்து கடவுளுக்கு சேவை செய்கின்றவராய் இருக்கின்றார்கள். ஏனென்றால் கடவுள் தங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றார். கடவுளுடைய அனுபவத்தை பெற்றதினால் கடவுள் அவர் நம்பிக்கையோடு அவருக்கு பணி செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே சகரியாவும் இந்த எலிசபெத்துக்கும் கடவுள் ஒரு ஞானமான ஒரு குழந்தையை இயேசு கிறிஸ்துவையே முன்னறிவிக்கின்ற ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றவர்களாக இருந்திருக்கிறார். இதற்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி சோர்வுறாமல் கடவுளுக்கு பணி செய்வதே இன்றியமையாததாக இருந்து வைத்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, அப்பேற்பட்ட சூழலில் நாம் கூட ஒருவேளை இன்றைக்கு முதியோர்களாக இருக்கின்ற பொழுது கூட நமக்கு பல தடைகள் வரலாம், அல்லது கடவுளுக்கு பணி செய்கின்ற பொழுது பல இடையூறுகள் ஏற்படலாம். இருந்தாலும் எப்படி இந்த இருவரும் முதிர் வயதிலே கடவுளுக்கு ஒரு குருத்துவ பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்களோ, கடவுள் மீது அப்பேற்பட்ட நம்பிக்கை வைத்து செய்து கொண்டிருந்தார்களோ, அவருடைய வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய ஒரு மகனை தன் கருவில் சுமக்கின்ற ஒரு தாயாக மாற்றப்பட்டிருக்கின்றார். தன்னுடைய இயேசு கிறிஸ்து முன்னறிவிப்பு அறிவிக்கக்கூடிய ஒரு மகனை பெற்றெடுக்கின்றவராய் அங்கே சகரியா இருப்பதை பார்க்க முடிகின்றதாக. இப்பேற்பட்ட நிலையில் யார் ஒரு கஷ்டத்தின் மத்தியில் துன்பத்தின் மத்தியில் கடவுளிடத்தில் வேண்டுகின்றார்களோ அவர்கள் நிச்சயம் ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக, நிச்சயம் அவருடைய பிள்ளைகள் என்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் மிகையாது. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்திருக்கின்றார்கள்.
ஒருவேளை ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் குழந்தை செல்வம் இல்லை என்று ஒரு புறம் சோர்வுற்றிருந்தாலும் அவர்கள் அந்த இடத்திலே ஆண்டவருடைய கட்டளைக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாக நடந்திருக்கின்றார்கள் என்று நமக்கு திருமறை இங்கே பதிவு செய்வதை பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, இப்பேற்பட்ட சூழலில் தான் சகரியாவும் எலிசபெத்தும் இங்கே குழந்தையை பெற்றெடுப்பதை பார்க்கின்றோம். அவர்களுடைய முதியோர் அனுபவம் என்பது இன்றைக்கு திருமணமான அநேக இளைஞர்கள் மத்தியில் ஒரு சவாலாக இருப்பதை பார்க்கலாம். ஏனென்றால் திருமணமாகி 5 வருடங்கள் 10 வருடங்கள் என்று சொல்லி குழந்தை பாக்கியம் இல்லாத அநேக பேர் இன்றைக்கு சோர்வுற்று கடவுளை தூஷித்து போகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் இந்த 2 முதியோர்களுக்கும் அதற்கு முன்மாதிரியாக இன்றைக்கு அவருடைய ஞானமான எப்படி நாம் கடவுளுக்கு பணி செய்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஞானத்தோடு பணி செய்தார்களோ அப்பேற்பட்ட ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு கடவுளுக்காக கடவுளிடத்தில் தொடர்ந்து மன்றாடுகின்ற பொழுது நிச்சயம் அப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அன்பானவர்கள், இதே போன்றுதான் கடந்த வருடம் 17/2/2020 தினமணி செய்தித்தாளில் ஒரு ஹெட்லைனை நாம் பார்க்க முடிகின்றது. அதாவது, நிரம்பி வழியும் ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள், பராமரிக்க வழி தெரியாமல் தவிக்கும் தன்னார்வலர்கள் என்று சொல்லி. ஏனென்றால் இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றதாம். ஆக அதை பராமரிப்பதற்கு ஆட்கள் இல்லாத ஒரு சூழல் நாம் பேப்பரிலே படித்திருக்கின்றோம். அதே போன்று இன்று அவர்கள் நாளை நாம் என்று அந்த செய்தித்தாளிலே பொதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு அவர்கள் நாளைக்கு நாம் தான் அந்த முதியோர்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் செயல்பட இங்கே அழைக்கப்படுகின்றோம். ஆக உலக மக்கள் தொகையில் 8% பேர் முதியோர் இல்லங்களில் வாழ்கின்றதாக நமக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இதனால் இன்னும் 2050ற்குள் 15 வயதிற்குட்பட்டவர்களை விட முதியோர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த செய்தித்தாளின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, அக்டோபர் 1 உலக முதியோர்கள் தினமாக நாம் கொண்டாடப்பட இருக்கின்றோம். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த எல்டர் பர்சன் என்று சொல்லி நாம் முதியோர்களின் தினத்தை கொண்டாட அனுசரிக்க இருக்கின்றோம். ஆக இந்த நாளில் உள்ள உலகத்தில் உள்ள அனைத்து முதியோர்களின் மூத்த குடிமத்தை மதித்து நடக்கவும் மரியாதை செலுத்தவும் இங்கே நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கும். ஆக குடும்பம், சமூகம் மற்றும் நாட்டுக்கு அவர்கள் ஆற்றிய பெரும் பணிகளையும் அவர் நாட்டுக்கு செய்த அனைத்து செயல்பாடுகளையும் நினைத்து அவர்களுக்கு நாம் அந்நாளிலே மரியாதை செலுத்துகின்றவர்களாக இருக்க இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக அவருடைய அறிவு ஆற்றல் என்பது சாதனைகளை பார்த்து நாம் அவர்கள் தொடர்ந்து மதித்து நடக்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கும் அது மகிழ்ச்சியை அளிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அந்த முதியோர் தினத்திலே நம் வீட்டிலே இருக்கின்ற பெரியோர்களையும் நம் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிகளையும் அன்றைய நாளிலே அவர்களிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதும் அவர்களை வாழ்த்தி அநேக வார்த்தை அவர்கள் நமக்கு செய்த அநேக நன்மைகளை நினைத்து அவர்களுக்கு பாராட்டுக்களும் செலுத்துகின்ற பொழுது அந்த இடத்திலே அவர்கள் மகிழ்ச்சியோடு நம்மை ஆசீர்வதிக்கின்ற பொழுது அந்த ஆசீர்வாதம் என்பது நிலையான ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த இடத்திலே யாக்கோபு கூட தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததினாலே மக்கள் எந்த ஒரு கஷ்டமில்லாமல் ஆசீர்வாதத்தோடு இருந்தார்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு கூட புனித பவுலடிகளாரும் கூட அநேக தன்னுடைய அனுபவத்தை சொல்லி அங்கே அவருடைய சீடர்களை வளர்த்தது போல நாமும் கூட நம் வீட்டில் இருக்கின்ற முதியோர்களின் பேச்சை கேட்டு நாம் நடக்கின்ற பொழுது அப்பொழுது நாம் அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக அனுபவங்களையும் பெற்று வாழ்க்கையை எளிதாக நடத்துகின்றவர்களாய் இங்கே மாற்றப்படுகிறோம் என்று சொன்னால் மிகையாகாது. அன்பானவர்களே, இந்த முதியோரின் தினத்திலே நாம் கூட நம் அருகாமையில் இருக்கின்ற அனைத்து முதியோர்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்துதலையும் பாராட்டுகளையும் செலுத்துகின்ற பொழுது கடவுள் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராய் மாத்திரமல்ல அனுபவத்தை கற்றுக் கொடுக்கின்றவராய் இருந்து தொடர்ந்து நம் வாழ்விலே பல நிலைகளில் முன்னேற்றத்தை கொடுக்கின்றவராய் இருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாதாக. கடவுள் தாமே இத்திருவார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. நாம் கண்களை மூடி இறைவேண்டல் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய நல்ல கடவுளே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சாமி. இந்த வேலையிலும் கூட இந்த காணொலி வாயிலாக இந்த முதியோர் தினத்தை நாங்கள் அனுசரிக்கின்ற பொழுது நீர் தாமே எங்களோடு கூட இருந்து நீர் வழிநடத்தி வந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எப்படி அந்த ஆபிரகாம் தன் மகனுக்காக ஏற்ற காலத்திலே செய்ய வேண்டும், எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று முன்குறித்திருந்தாரோ அதை ஞானத்தோடும் அறிவோடும் செய்து முடிப்பதற்கு கடவுள் கிருபை செய்தீர். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த லூயி பாட்டியை போன்று தீமோத்தேயு வாழ்க்கையில் இடைப்பட்டு தீமோத்தேயு கிறிஸ்துவுக்கு உகந்த மகனாய் மாற்றினதற்காகவும் ஆண்டவர் எதிர்காலத்தில் ஒரு நல்ல திருப்பணியாளராய் இருந்ததற்காகவும் ஆண்டவர் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த சகரியாவும் எலிசபெத்தும் வாழ்விலே சோர்வுறாமல் ஆண்டவரே கடவுள் நிச்சயம் கர்ப்பத்தின் பலனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையிலே சோர்வுறாமல் கடவுளுக்கு பணி செய்தது போல நாங்களும் இச்சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆண்டவரே முதியோர்களை நான் நினைவு கூறுகின்றோம். அவர் எங்கள் வாழ்க்கையில் செய்த அனைத்து செயல்பாடுகளும் இடத்தில் ஒப்படைக்கின்றோம். சாம், நீர்த்தாமே அந்த முதியோர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அதன் வழியாக முதியோர்கள் எங்கள் அருகாமல் இருக்கின்றவர்கள் ஏதோ நாங்கள் முதியோர் இல்லங்களில் சேர்ப்பது அல்லது அனாதைகளாக ரோட்டோரங்களில் விட்டுவது என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் அநேக இளைஞர்கள் தங்களுடைய சொந்த
வாழ்க்கைக்காக தனிப்பட்ட வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்லி நிலையோடு இருக்கின்ற இந்த வாலிபர்கள் சிந்தனையை மாற்றி முதியோர்கள் நம் வீட்டில் இருப்பது நம் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கின்றது. முதியோர்கள் நாம் அருகாமையில் வாழ்வது என்பது நம் வாழ்க்கையை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்கின்றது என்பதை அறிந்த பிள்ளைகளாய் ஆண்டவரே, இளைஞர்கள் அனைவரும் அப்பேற்பட்ட முதியோர்களை முதியோர் இல்லங்களில் இணை சேர்க்காமல் தங்களோடு வைத்து கொண்டு வாழ்வதற்கான ஞானத்தையும் அறிவையும் நீர் கொடுப்பீராக சுவாமி. ஈசாக்கை போன்று எப்படி தன் தகப்பனாருடைய எண்ணத்திற்கு உட்பட்டு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்தாரோ அதே போன்று தற்காலத்தில் வாழ்கின்ற இளைஞர்களும் தங்களுடைய பெற்றோர்களாகி முதியோர்களை அவர்களை வெளியேற்றாமல் தொடர்ந்து அவர்களோடு கூட இருந்து அவருடைய ஞானத்தை ஆண்டவர் பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக இருக்கு கடவுள் கிருபை செய்வராக. ஒருவேளை ஆண்டவரே, இந்த முதியோர்கள் உடல் அளவிலே சோர்வுற்றிருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் உள்ளத்தின் அளவிலே பலனுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். உள்ளத்தின் அளவிலே ஆண்டவரே அனுபவத்தை பெற்ற ஒரு நபராக இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய அனுபவத்தை ஆண்டவர்கள் எடுத்துக்கொள்ள கடவுள் அவர்கள் கிருபை செய்வராக சுவாமி. தொடர்ந்து அப்பேற்பட்ட முதியோர்களின் தருணத்தில் நினைவு கூறுகிறோம். இந்த உலக முதியோர்கள் நாளிலே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவரை கட்டளையிடுவராக. தொடர்ந்து அவர்களிடத்தில் இருக்கின்ற அனுபவங்களை பெற்றுக்கொண்டு வாலிபர்களும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு கடவுள் கிருபை செய்வராக சுவாமி. தொடர்ந்து நீர் வழிநடத்த பலப்படுத்தும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சிறப்பு ஜெபத்தை கடந்து செல்வோம். நாம் பல்வேறு காரியங்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக கடந்த ஆண்டு முதல் இந்த ஆண்டு வரை நாம் இந்த COVID-19 என்கிற இந்த பெருந்தொற்றினாலே நாம் பாதிக்கப்பட்டு அநேக மக்கள் என்னுடைய பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். அண்மையிலே இந்த COVID-19 மூன்றாவது அலை பல மாநிலங்களிலே தீவிரமாக பரவி வருவதாக நாம் கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்ட இந்த பெருந்தொற்று மக்கள் மத்தியில் அதிகமாக பரவாதபடிக்கு மக்கள் பாதுகாப்பு இருக்கும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை வைத்து கட்டளிடும்படியாக நாம் அவர்களுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக இந்த பெருந்தொற்று ஏற்படாமல் பரவாமல் தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிற நம்முடைய மத்திய மாநில அரசாங்கத்துக்காக நாம் மன்றாடுவோம். குறிப்பாக மத்தியில் இருக்கிற அமைச்சர்களுக்காக, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மற்ற அமைச்சர் பெருமக்களுக்காக நாம் மன்றாடுவோம். கவனமாகவே நம்முடைய இந்த COVID-19 தேர்ட் வேவ் இந்த தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிற மருத்துவ பணியில் ஈடுபட்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்கள், முன்கள பணியாளர்கள், சுகாதார பணியாளருக்காக நாம் மன்றாடுவோம். இந்த வேளைக்குள் நம்முடைய பேராயருக்காக பேராயத்தில் இருக்க ஆயர்களுக்காக, இன்னும் நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, இன்னும் திருச்சபையில் இருக்கிற வயதான பெரியவர்களுக்காக, இன்னும் வாலி பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெண்கள் இவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். நம்முடைய இருக்கிற திரு ஜேடி சாலமன் அவர்கள் இப்பொழுது நம்ம சிறப்பு ஜெபத்தை நடத்துவார்கள். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபையே, நான் நிலைப்பதும் உங்க கிருபையே. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ஜெபம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரிசுத்த தேவனே, ஆதியும் அந்தமானவரே, அல்பா ஓமைகமானவரே, ராஜாதி ராஜாவே, வானாதி வானங்களை வீற்றிருக்கிறவரே, சர்வ வல்லவரே, விடிவெள்ளியே, உயிரோடு இருந்தவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமானவரே, ஒருவரும் வாசம் செய்யக்கூட இடத்துல வாசம் செய்கிறவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரே, நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறவரே, எங்களை அரணம் கோட்டமாய் இருந்து எங்களை பாதுகாக்கின்றவரே, வல்லவரே, நல்லவரே, உமக்கு கோடான ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, சென்று போன இரவிலே நல்ல திரு கொடுத்து கர்த்தாவே,
இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே கர்த்தாவை உண்மை கர்த்தாவை இந்த ஆன்லைன் வழியாக நாங்கள் கர்த்தாவை ஆராதிக்கும்படியாகவும் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்தும் கர்த்தாவே. எங்கு 2-3 பேர் கூடி என்னுடைய நாமத்தினாலே தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர் மத்தியிலே பிரசனமாக இருப்பேன் சொன்ன பிதாவே, இப்போது நீ வாரும் கர்த்தாவே. கொடுத்த இந்த ஆலயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், ஆயருக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பாஸ்டேட் கமிட்டிக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எப்போதுமாக கர்த்தாவே, முக்கியமாக கர்த்தாவே, ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தாவே கொள்ளை நோயினால் கர்த்தாவே ஆட்கொண்டு வரும் இந்த கொரோனா நோய்க்காகவும் பாதப்பட வைக்கிறோம் கர்த்தாவே. இதனால் கர்த்தாவே, இந்த நோயினால் கர்த்தாவே எத்தனையோ மக்கள் மாண்டு போயுள்ளார்கள் கர்த்தாவே. எங்களுடைய ஆலயத்திலும் கர்த்தாவே சிலர் இதனால் பாதிக்கப்பட்டு மரித்துள்ளார்கள். அவருடைய குடும்பத்தாருக்கு வேண்டிய ஆறுதலும் தேர்தலும் இருக்கிற கர்த்தாவே வழங்குமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மேலும் கர்த்தாவே, இப்பேற்பட்ட துயர சம்பவங்கள் கர்த்தாவே இனிமேலும் நேராமல் நீதாம் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த கொள்ளை நோயின கருண நோயினால் பாதிக்கப்பட்டு கர்த்தாவே எத்தனையோ மக்கள் கர்த்தாவே வேலை எழுந்து கர்த்தாவே வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் கர்த்தாவே. நீதான் வேலை வாய்ப்பை கர்த்தாவே உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ கல்வி ஸ்தாபனங்கள் கர்த்தாவே, எத்தனையோ தொழிற்சாலைகள் கர்த்தாவே இதனால் கர்த்தாவே மூடப்படும் சூழ்நிலை உள்ளது கர்த்தாவே. எங்களுடைய நாட்டின் பொருளாதார நிலைமையும் கர்த்தாவே மிகவும் பின்தங்கி உள்ளதாக நாங்கள் அறிகிறோம் கர்த்தாவே. நீதாம் எல்லாவற்றையும் மாற்ற வலுவராக இருக்கிற கர்த்தாவே. இவை அனைத்தும் உமக்கு லேசான காரியம் கர்த்தாவே. நாங்கள் இதனால் கர்த்தாவே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவ குற்றம் தயவு மன்னித்தலும் கர்த்தாவே. எங்களுடைய பாவனுக்கு கர்த்தாவே சரி கட்டும் வகையில் கர்த்தாவே எங்களை நிலை கர்த்தாவே இந்த கொள்ளை நோய்க்கு கர்த்தாவே உட்படுத்தாமல் எங்களை கர்த்தாவே இந்த கொள்ளை நோயிலிருந்து மீட்டல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, முக்கியமாக கர்த்தாவே ஜம்மு காஷ்மீருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அந்த மாநிலத்தில் கர்த்தாவே இப்போது கர்த்தாவே சமீப நாட்களாக கர்த்தாவே அதிகமான மக்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் கர்த்தாவே. நீதாம் கர்த்தாவே, நீதாம் அவர்களை இந்த நோயிலிருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மேலும் கர்த்தாவே, இந்த நேரத்தில் கர்த்தாவே எங்களுடைய ஆலய பாஸ்டேட் கமிட்டிக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீதாம் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீதாம் அவர்கள் தேர்ந்தெடுத்தீர். உமக்கு என்ற ஒரு சாட்சியாக ஜீவிக்கும், உமக்கு என்ற ஒரு சாட்சியாக ஒழிக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய கர்த்தாவே டயசிஸ்க்காக வேண்டிக் கொள்ளும் கர்த்தாவே, எங்களுடைய பிஷப்புக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஏனைய பாஸ்டருக்காக வேண்டிக் கொள்ளும் கர்த்தாவே. அவர்களுக்கு வேண்டிய எல்லா சுகத்தையும் பேலத்தையும் கொடுத்து கர்த்தாவே உமக்கண்டு அவர்கள் ஜெபிக்கும், உமக்கண்டு கர்த்தாவே ஒரு சாட்சியாக விளங்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, மேலும் கர்த்தாவே நாளை கர்த்தாவே திங்கட்கிழமை எங்களுடைய சிகிச்சை கர்த்தாவே ஸ்தாபனத்தின் கர்த்தாவே 75வது ஆண்டின் கர்த்தாவே நாங்கள் கொண்டாட உள்ளோம். நீதாம் கர்த்தாவே எல்லாவற்றும் பொறுப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. இந்த சிகிச்சை ஸ்தாபனம் துவங்க கர்த்தாவே யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களையும் பாதுகாப்பு வைக்கிறோம் கர்த்தாவே. மேலும் இந்த ஸ்தாபனம் கர்த்தாவே மற்ற ஸ்தாபனங்களுக்கு முன்மாதிரியாக விளங்கவும் நான் ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தாபனத்தில் உழைக்கும் ஒவ்வொருவரையும் இதாம் பேர் பிரவர்த்தனத்தின் ஆசீர்வதித்து கர்த்தாவே அவளுக்கென்று கொடுத்த கடமைகளை கர்த்தாவே அவர்கள் செவனை செய்யத்தக்கதாக ஜெபிக்கிறோம். மேலும் கர்த்தாவே, இந்த நேரத்தில் கர்த்தாவே ஆப்கானிஸ்தானுக்காக வேண்டிக் கொள்ளும் கர்த்தாவே. ஆப்கானிஸ்தான் நடைபெற்று வரும் கர்த்தாவே சமீப காலமாக அந்த கலவரத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்டிலே கர்த்தாவே கிறிஸ்துவர்களுக்கு முக்கியமாக கர்த்தாவே அநேக தொல்லைகளும் கர்த்தாவே கொடுமையான கர்த்தாவே காரியங்களும் நடைபெற்று கொண்டு வருகின்றன. நீதாம் கர்த்தாவே எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிற கர்த்தாவே. தவறு செய்கிறவர்கள் கர்த்தாவே நீதாம் கர்த்தாவே அவர்கள் மனம் திரும்பும்படி கர்த்தாவே ஒரு வாய்ப்பை கொடுத்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மேலும் கர்த்தாவே, இந்த நேரத்தில் கர்த்தாவே எங்களுடைய நாட்டை ஆளும் கர்த்தாவே மத்திய அரசாங்கத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீதாம் அவர்களையும் பாதப்பட வைக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் நாட்டிலே கர்த்தாவே கிறிஸ்துவர்களுக்கு எதிராக கர்த்தாவே நடைபெற்று வரும் காரியங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மத்திய அரசாங்கம் கர்த்தாவே இதை கர்த்தாவே ஒன்றும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. நீதாம் அவர்கள் மனதிலே கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய நாட்டின் கர்த்தாவே விவசாயிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய பிரச்சனைக்காக வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. நீதாம் கர்த்தாவே அவருடையும் கர்த்தாவே அவர் கோரிக்கைகளும் கர்த்தாவே மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் கர்த்தாவே அவர் மனதில் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த நேரத்திலே கர்த்தாவே இன்னும் நாளை யாராக்கா ஜெபம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோமோ அவர்கள் அனைவரையும் பேர் பெற தனித்தின் ஆசீர்வதித்தலும் எங்கள் ஆலயத்தின் ஆயிரக்காகவும் ஆயிரமாக்காகவும் அவர் பிள்ளைகளுக்காகவும் பேரப்பிள்ளைக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீதாம் அவர்களுக்கு போய்க்கிலும் வரத்திருந்தள்ளும் கர்த்தாவே. கர்த்தாவை பாஸ்டேட் கமிட்டி ஒவ்வொரு மெம்பருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களும் கர்த்தாவே தங்களை உமக்கென்று அர்ப்பணிக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய போக்கிலும் வரத்திருந்தலும் கர்த்தாவே. இந்த நேரத்தில் கர்த்தாவே எங்கள் ஆலயத்தின் ஒவ்வொரு கர்த்தாவை அங்கத்தினருக்காக வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் இருக்கும் இடத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் போய்க்கிலும் வரத்திலும் கர்த்தாவே உமக்கென்று சாட்சியாக விளங்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில்
ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், மனநோயாளிகள் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய தேவைகளை சந்தித்துள்ளும் கர்த்தாவே. இம்மட்டுமாக நீர் சிறுமானவேல கர்த்தாவே, இந்நாளுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிற பரமபிதாவே. ஆமேன். இப்பொழுது நம்முடைய திருச்சபையின் செயலர் அவர்கள் திருச்சபைக்குரிய அறிவிப்புகள் அறிவிப்பார்கள். திருச்சபையின் அறிவிப்புகள். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நம்முடைய ஆலய வழிபாடு காணொளி மூலமாக நடைபெறுகிறது. இதில் பங்கு பெறுகிற திருச்சபையார் அனைவருக்கும் ஆயர் மற்றும் சேகரக்குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று காணொளி ஆராதனையில் தேவ செய்தியை அளித்த திரு ஆர் ஹேமந்த்குமார் அவர்களுக்கு திருச்சபையார் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது தென்னிந்திய திருச்சபையின் 75வது ஃபவுண்டேஷன் டே வருகிற 27/9/2021 திங்கட்கிழமை சிறப்பாக அனுசரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 27/9/2021 திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு நமது ஆலயத்தில் சிறப்பு ஆராதனை நடைபெற உள்ளதால் திருச்சபையார் அனைவரும் தவறாமல் பங்கு பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனைக்கு பிறகு சபையாருக்கு இனிப்பு, காரம் மற்றும் காஃபி வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஆலயத்தின் சுற்றுப்புற மதில் சுவர் சீரமைப்பு பணிக்காக அமெரிக்காவில் இருக்கும் நமது அங்கத்தினர் திரு எஸ். மோசஸ் ராஜ்குமார் அவர்கள் நன்கொடையாக ரூபாய் 1,50,000 அளித்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கடந்த வாரம் அறுப்பின் பண்டிகை நன்கொடையாக ரூபாய் 12,000 பெற்றுக்கொள்ளப்பட்டது. சந்தா காணிக்கை படைக்காதவர்கள் திங்கட்கிழமை மாலை ஆராதனையில் படைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரம் ஆலய அலுவலகத்தில் பெற்றுக்கொண்ட காணிக்கை விவரம்: மாத சந்தா 14,400, நற்செய்தி பணி 1,210, ஏழைகள் நிதி 4,830, ஆயர் இல்ல கட்டிட நிதி 19,820, ஆண்கள் ஐக்கிய சங்க நிதி 370, பெண்கள் ஐக்கிய சங்க நிதி 1,550, இளைஞர் ஐக்கிய சங்க நிதி 890, ஞாயிறு பள்ளி நிதி 590, கல்லறை தோட்ட நிதி 2,450, விடுதி மற்றும் கல்வி உதவி நிதி 1,970, கிராம ஊழிய நிதி 3,520, ஆக மொத்தம் ரூபாய் 51,600 என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்தநாள் காணும் அன்புக்குரியோர்கள்: செப்டம்பர் 26 ஜே. ஜான் அற்புதராஜ், ஏ. மனோகர் ராஜ்குமார், டி. ஜேக்கப், சந்தோஷ்குமார். செப்டம்பர் 27 பாஸ்கர் கனகராஜ், டி. ஐசக் ரவிக்குமார், ஆர். ஜான்ஸ்லி ரோஸ்லின், ஜானட், ஜே. டேவிட் புருஷோத்தராயன், டாக்டர் ஆர். ஜானிஸ் ராய்ஸ்டன், சுசிக் தங்கசாமி பி, தியோஃபிலஸ் ஐ. செப்டம்பர் 28 ஜே. டேவிட், மெர்லி ரேச்சல், நான்சி தங்கசாமி பி, ரவி ஆர், ஜே. கில்பர்ட் ஃப்ராங்க்லின். செப்டம்பர் 29 டபிள்யூ. ஆலிஸ் அபிஷேக், ராஜமாணிக்கம், ஆனா என். ஜோ, சுதா மேனுவல், ஏ. ரீனா ஜோஸ்லின், ஏ. சாண்ட்ரியா. செப்டம்பர் 30 ஞானருள் பாக்கியசரோ, சாம் விக்டர், சேகர் ராஜ்குமார், சாமுவல் ஜெனிஷா, பெர்னிஷா ஸ்வீட்டி பி. அக்டோபர் 1 வின்ஃப்ரெட் ஃப்ராங்க்லின் பி, ராஜசேகர், ஜி. சாமுவல் பாஸ்கரன், எஸ். சுரேஷ் பாலாஜி, சாலோமன் சுந்தர்ராஜ், ஜான் டெல்மா, எமிலி ஜே, செயின்ட் ஜான். அக்டோபர் 2 ஆலிவ் ஜெயக்குமாரி, டபிள்யூ. கிரேஸ், ஆர். அமிர்தா சுமதி, ஜேம்ஸ் பால்ராஜ், இமானுவல் சஞ்சய், டெல்சி ஃப்ளோரா, ஃப்ராங்க்லின் எம்டி, சாருமதி மெர்லின், டாக்டர் ஆனிஸ் ஜான். இந்த வாரம் திருமண நாள் காணும் தம்பதியர்கள்: செப்டம்பர் 27 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வில்ஃப்ரெட் ஃப்ராங்க்லின் பி,
மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஒய் ரூபன் மோசஸ். செப்டம்பர் 28 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வினோத்குமார். செப்டம்பர் 29 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சஜின் பிரின்ஸ். அக்டோபர் 2 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜேம்ஸ் பால்ராஜ். பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் காணும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் நம்முடைய திருச்சபையில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற இறை மக்களையும் தம்பதிகள் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் நல்ல சுகத்தை தருவாராக. கடந்த ஆண்டு முதல் பாதுகாத்து வழித்த ஆண்டவர் தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவர்களை கரம் பிடித்து வழித்தவராக. புதிய ஆண்டுக்குரிய நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி ஆண்டவர் காத்துக்கொள்வாராக. இப்பொழுது நாம் திருச்சபையின் சார்பாக ஒரு வாழ்த்து பாடல் பாடப்படும். அதன் பின்னதாக அவளுக்காக ஒரு சிறப்பு மன்றாட்டை நாம் ஏறெடுப்போம். வாழ்த்துகிறோம் முழு மனதுடன் மகிழ்ச்சியுடன் மீட்பர் இயேசு ஆலயத்தின் சபையோராய் ஒன்றாக கூடி தேவனருள் பெற்றிடவே ஆசீர்வாதம் பெறுகவே. தேவனருள் பெற்றிடவே ஆசீர்வாதம் பெறுகவே. பிறந்த நாள் காணும் உங்கள் அனைவரையும் மணநாள் கூறும் உங்கள் இருவரையும். பிறந்த நாள் காணும் உங்கள் அனைவரையும் மணநாள் கூறும் உங்கள் இருவரையும் வாழ்த்துகிறோம் முழு மனதுடன் மகிழ்ச்சியுடன் மீட்பர் இயேசு ஆலயத்தின் சபையோராய் ஒன்றாக கூடி தேவனருள் பெற்றிடவே ஆசீர்வாதம் பெறுகவே. தேவனருள் பெற்றிடவே ஆசீர்வாதம் பெறுகவே. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக அந்த மகிழ்ச்சியான நாளின் காலை ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தை திருச்சபையில் பிறந்த நாளை கொண்டாடுகிற அந்த பிள்ளைகளுக்கு அனுசுகின்றோம். திருமண நாளை கொண்டாடுகிற தம்பதிகளுக்கு ஜெபிக்கிறோம். அசுகத்தாவே, கடந்த ஆண்டு முதலில் அந்த அருமையான பிள்ளை பாதுகாத்தது அசுகத்தாவினர் கொடுத்த சுகம் பலன் ஜீவனுக்கு அசுகத்தாவே. தொடர்ந்து புதிய ஆண்டு ஆசுவத்தாரும் புதிய ஆண்டில் கூட நம்முடைய கருத்திலிருந்து அவர்கள் ஆசீர்வாதங்கள் பெற்று அநேக மக்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக விளங்க தாங்க தாவே. புதிய ஆண்டுக்கு நன்மைகளுக்கு விளையாட்டுக்கு வழங்கி நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியுண்டுறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, நம்முடைய தென்னிந்திய திருச்சபை உருவாகி 75 ஆண்டுகள் முடிவடைகிற நிலையிலே அந்த துவக்கத்தில் நாம் வந்திருக்கிறோம். நாளை தினத்தில் இந்த சிஎஸ்ஐ உருவான நாள் 1947ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி சிஎஸ்ஐ என்கிற ஒரு ஐக்கிய சபை உருவானது. அதற்கு முன்னதாக பல்வேறு பாரம்பரியங்களாக சபைகள் பிரிந்திருந்தன. ஆகவே நாளை தினத்தில் அந்த சிஎஸ்ஐ 75வது ஆண்டு கொண்டாடுகிற விதத்தில் நமக்கு ஒரு வழிபாடு நம்முடைய ஆலயத்தில் நாளை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். 27ஆம் தேதி 27/9/2021 திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் இந்த சிஎஸ்ஐ நிறுவன நாளை நினைவுக்கூற வகையில் ஆண்டுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் ஒரு வழிபாடு நடைபெறும். அதில் திருச்சபை மக்கள் நீங்கள் பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருடன் நாம் ஏற்கனவே இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கிற கட்டுப்பாடுகளை நாம் பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம். உள்ள 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த வழிபாட்டில் பங்கேற்பதை தவிர்க்க வேண்டும். அதே போல் 10 வயதுக்கு உட்பட்ட சிறு பிள்ளைகள் வழிபாட்டில் பங்கேற்பதை தவிர்க்க வேண்டும். சமூக இடைவெளி பின்பற்ற வேண்டும். ஆகியவற்ற காரியங்கள் மனதில் வைத்து இந்த வழிபாட்டில் பங்கேற்கும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்கடுத்ததாக நம்முடைய திருச்சபையின் வளர்ச்சிக்கென்று நம்முடைய திருச்சபையினுடைய உறுப்பினர் அவர் வெளிநாட்டிலே தங்கி பணியாற்றி வருகின்றார். அவர்கள் நம்முடைய திருச்சபையின் வளர்ச்சிக்காக அவர்கள் ஒரு 1.5 லட்சம் ரூபாயை அவர்கள் நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். மிஸ்டர் மோசஸ் ராஜ்குமார் அவர்கள் அவருடைய குடும்பத்தினருக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம். அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிற அங்கே ஒரு நிறுவனத்தில் அவர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். ஆகவே நம்முடைய சபையை அவர்கள் நினைத்து பார்த்து நம்முடைய சபையின் வளர்ச்சி பணிக்கென்று அவர்கள் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து
ரூபாயை அவர்கள் நன்கொடையாக அந்த திருச்சபை மக்களை, அந்த குடும்பத்தின் மக்களை ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படியாக நான் அவர்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபை வழங்கி அவர்களை காத்துக்கொள்வாராக. ஆமீன். நாம் மீண்டுமாக கீர்த்தனையில் 162வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 162. கள்ளமுறம் கடையேனும் கடைத்தேர பெருங்கருணை வெள்ளமுகம் தருள் பொழியும் விமலோசன நிதியை உள்ளமுவு பொருதேனை உயிர்க்குயிரை உலவாத தெல்லமுதை தீங்கனியை சுலுமேசி கண்டேன் என்ற பாடலை பாடுவோம். கீர்த்தனை 162. இந்த பாடல் பாடுகின்ற போது நீங்கள் காணிக்கை படைக்க விரும்பினால் உங்களுடைய இல்லங்களில் அதை எடுத்து வைத்து அதை ஆலயம் திறக்கிற போது அதை கொண்டு வந்து படைக்க உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கள்ளமுறும் கடையேனும் கடைத்தேர பெருங்கருணை வெள்ளமுகந்தருள் பொழியும் விமலலோசன நிதியை உள்ளமுவ உருதேனை உயிர்க்குயிரை உலவாத தெள்ளமுதை தீங்கனியை சிலுவை மிசை கண்டேனே. படி சாய்த்த பெரும்பாவ பரஞ்சுமந்து பரமத்திரு மடி சாய்த்த திருமேனி வாதைந்திழி செங்கருதியுக முடி சாய்த்த பெருமானை மூதலகை தலை நசுக்கி கொடி சாய்த்த கொற்றவனை குருசின் மிசை கண்டேனே. மூவினைக்கு மும்முதலாய் மும்முதலும் ஒரு முதலாம் தேவினை கை தொழுதேத்தும் திரிகரண சுத்தருந்தம் நாவினை கொண்டேத்தறிய நல்லறத்தின் தனித்தாயை தீவினை கோரருமருந்தை சிலுவை மிசை கண்டேனே. மூவாத முதலவனை முதுசுருதி மொழி பொருளை ஓவாத பெருங்குணத்த உத்தமனை உலகனைத்தும் சாவாத படிகாக்க தனுவெடுத்து துஜங்கட்டும் தேவாதி தேவனையான் சிலுவை மிசை கண்டேனே. மரம் வளர்க்கும் களருளத்தை வளமலிதன் பணையாக்கி அறம் வளர்க்கும் அருண்முகிலின் அன்பு மழை மாறி பெய்து புறம் வளர்க்கும் ரட்சிப்பின் புகழமைந்த புண்ணியத்தின் தீரம் வளர்க்கும் செழுங்கிரியை சிலுவை மிசை கண்டேனே.
வாயொளியில் கதிர் பரப்பும் களங்கமில் நீதியின் சுடரை பாயொளி கொள் பசும் பொன்னை பனிக்கரும் சிந்தாமணியை தூயொளி கொள் நித்திலத்தை தூண்டாத சுடர் விளக்கை சேயொளி கொள் செம்மணியை சிலுவை மிசை கண்டேனே. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மனவருஷ நாளின் காலையில் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட நாங்கள் இந்த வழிபாட்டிலே, குறிப்பாக இந்த காணொலி மூலமாக நடைபெறும் இந்த வழிபாட்டில் நாங்கள் பங்கேற்க நீர் கொடுத்த கிருபைக்கு கர்த்தாவே, இந்த வழிபாட்டில் நாங்கள் பாடின பாடல்கள், வாசித்த வேத வசனங்கள், நாங்கள் கேட்ட செய்திக்கு கர்த்தாவே, குறிப்பாக எங்கள் திருச்சபைக்கு வயதான பெரியவர்கள் நாங்கள் நினைவு கூறும்படியாக நீர் கொடுத்த இந்த நாளுக்கு கர்த்தாவே, ஆண்டவரே, வயது முதிர்ந்த பெரியவர்கள் அவருடைய ஞானத்திற்காக அவருடைய அனுமதிக்காக தாவை தொடர்ந்து ஒவ்வொரு திருச்சபைக்கு வயதான பெரியவர்களும் முதியோரும் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க முடியாத கிருபைதனம் கொண்டாடுங்க தாவை. தொடர்ந்து ஒரே ஆசிர்வதியும் அவர்களுக்கு இருக்கிற செலிபிரெல்லாம் நீக்கி போடுங்க தாவே. நல்ல சிறை சுகத்தை தாரும். நீண்ட நாட்கள் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து அவர்கள் சான்றுகளாக வாழ கிருபைதாங்க தாவே. நல்ல சுகத்தாரும் திருச்சி மக்கள் ஒரே ஆசுகத்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே, திருச்சபைக்கு வயதான பிரிவுகளுக்காக, என் பெண்களுக்காக, என் வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகள் ஜெபிக்க ஒரே ஆசுகத்தாவே. குறிப்பாக இந்த லாக்டவுனில் விரைவாக முடிந்த ஆலயங்கள் திறக்கப்பட கிருபைதாங்க தாவே. கவனமாகவே இன்னும் ஆண்டவரே, எங்களுடைய நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கோவிட்னாலே பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் தடுத்தார்களமாக எங்கள் தாவை. தொடர்ந்து மீதான நாட்களிலும் குருவன் பிரசனங்களுமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருக்கும் நிறைவான நண்பர்களுக்கு குருவைகளை வழங்கி நீர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆண்டவர் இயேசு சுவை வழியாக கொண்டு வருவோம் பிதாவே. ஆமீன். கடவுளுடைய கிருபைக்கும் பராமரிக்கும் பாதுகாவலுக்கும் இறையாசனை ஒப்புவைக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாருடைய அன்பும் பரிசுத்தாவினைக்கும் அடுத்ததிலும் நம்மளோடும் என்று விசாகனிப்பதாக. ஆமீன். நாம் நிறைவாக கீர்த்தனையில் 317வது பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 317 அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்பும் ஐயா, மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே, வந்தனம் உமக்காமே என்ற பாடலை பாடுவோம். கீர்த்தனை 317. Mana
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்கள் ஆவியோடு இருப்பாராக. நாம் சமாதானத்தோடு கடந்து செல்வோம். ஆமென்.